வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 2, 3, 4 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். குசாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மைமிதா மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் போடியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஏஓ, சேமா, கச்சாரி, அங்கமி மற்றும் காரோ. கற்பூரி தாக்கூர், எல்.கே. அத்வானி, பி.வி. நரசிம்மராவோ, சரண் சிங் மற்றும் எம்.எஸ். சுவாமிநாதன் பாரத ரத்னா விருது 2024ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் ராம்சரித் மனாஸ் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. வாரணாசியில சங்கர் மோச்சன் கோயிலை கட்டியிருக்காங்க. அப்புறம் லோகாவளி, சாகித்ய ரத்னா, கீதாவளி, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகான்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. மன்னிப்பு வழங்க ஆளுநரின் அதிகாரத்தை பிரிவு 161 சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண் பி.வி. சிந்து. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பூந்தி உற்சவ், கங்கூர், மாட்சியா, பிரஜ், ஷேகாவதி. எண்ணெய்க்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் திட்டம் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் திட்டம் 2024, விரிவான இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் திட்டம் 2024, என்பிஎஸ் வட்சல்யா 2024, எஸ்சிஆர்பி பவர் திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜேஷ் நர்வான். 2024 ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் டிராஃபி வென்ற நாடு எது? ஆஸ்திரேலியா. இஸ்ரோவின் 100வது செயற்கைக்கோள் எது? NVS-2. எந்த நாட்டின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜயீத் நஹ்யான் 2025 சமூகத்தின் ஆண்டாக அறிவித்தார்? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். 76வது குடியரசு தின அணிவகுப்பு 2025 மாநிலங்கள் பிரிவில் முதல் பரிசை வென்ற மாநிலத்தின் அட்டவணை எது? உத்தரப்பிரதேசம். போன வருஷம் ஒடிசா. நொய்டா வாட்டர் வாரிய நகரம் அப்படிங்கிற அங்கீகாரம் வாங்கியிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநில விருது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. விவசாய தலைமைத்துவ விருதுகள் 2024 தோட்டக்கலை துறையில் சிறந்த மாநிலம் நாகாலாந்துக்கு கிடைச்சிருக்கு. பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சிறப்பா செயல்படும் மாநில விருது மத்திய பிரதேஷ்க்கு கிடைச்சிருக்கு. கேரளா சுற்றுலா பாட்டா தங்க விருது வாங்கியிருக்கு. முதல் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை வென்ற அணி எது? ஒடிசா வாரியர்ஸ். நெதர்லாந்து ஆண்கள் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி 5s உலகக்கோப்பை வின் பண்ணிருக்காங்க. ஜப்பான் நாடு சுல்தான் அஸ்லான் ஷா டிராபி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 2024 ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி 5வது பட்டம், பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபியும் ஜெயிச்சிருக்காங்க. T20 கிரிக்கெட்ல இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் யார்? இதுக்கு முன்னாடி MS தோனி தான் அதிக ரன்கள் எடுத்த ஒரு விக்கெட் கீப்பரா இருந்தாரு. இப்போ தினேஷ் கார்த்திக். ரோஹித் சர்மா உலகக்கோப்பையில 50 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20 வடிவத்துல 500 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20ல 200 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. T20 கிரிக்கெட்ல 350 விக்கெட்கள் வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சகார். இந்தியா ஆண்கள் ஆசிய கோப்பை 2025 நடத்த போறாங்க. ஜஸ்பிரித் பும்ரா அதிவேகமாக 200 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர். எந்த அமைப்பு என்ஹான்ஸ்ட் சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் 2.0 அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது? DGFT, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். எதுக்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமைப்பு மூலமா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும், அதுக்காக வேண்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. MV-MSS கடினா கப்பல் தூத்துக்குடி மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே இணைக்கப்பட்டிருக்கு. நித்தி ஆயோக் வரலாற்று ரீதியாக பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்த சம்பூர்ணத் அபியான் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் சக்திசாட் மிஷன் தொடங்கியிருக்காங்க. நித்தி ஆயோக் நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஜல் உற்சவ் தொடங்கியிருக்காங்க. பிரசார் பாரதி நிறுவனம் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய OTT தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபிக்கி ஃப்ரேம்ஸ் 25வது ஆண்டு விழா பதிப்பிற்கான பிராண்ட் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆயுஷ்மன் குரானா.
கரீனா கபூர் யுனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய தூதர். பி.வி. சிந்து புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர். மனு பாக்கர் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் பிராண்ட் அம்பாசிடர். ராஷ்மிகா மந்தானா சைபர் பாதுகாப்பான தேசிய தூதர். சோனு சூட் தாய்லாந்துக்கான பிராண்ட் அம்பாசிடர் மற்றும் கோருலா சுற்றுலா ஆலோசகர். சல்மான் கான் கொக்கோ உலகக்கோப்பை 2025 உடைய பிராண்ட் அம்பாசிடர். எந்த நாட்டின் பாரம்பரிய காதல் பாடல் சோடலிங்கா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? போஸ்னியா.